الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் என்ற பிரதான தலைப்பிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை தொடர்ந்து நாங்கள் விளங்கி வருகின்றோம். சென்ற வாரத்துக்கு முன்னைய வாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேருடைய ஜகாத்துக்கு விதிவிலக்கு அளித்திருந்தார்கள் என்ற விடயத்திலே இப்னு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரிடத்திலே ஜகாத் வசூலிக்க சென்றவர் வந்து முறைப்பாடு செய்தார். அவர்கள் ஜகாத்தை தருவதற்கு மறுத்து விட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேருடைய நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்தார்கள். முதலாம் நபர் இப்னு ஜமீல் என்ற அந்த மனிதர், அவருடைய மறுப்புக்கு எந்த நியாயமும் இல்லை என்று சொன்னார்கள். அவர் ஏழையாக இருந்தார். அவரை அல்லாஹு தஆலா ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னிறை உள்ள மனிதனாக மாற்றினான். எனவே அவர் நியாயம் இல்லாமல் ஜகாத்தை தர மறுத்து விட்டார் என்று. இரண்டாவது சஹாபி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தனது செல்வங்களை கொடுத்து விட்டு இருப்பதன் காரணமாக அவருக்கு ஜகாத் தர முடியாத நிலை இருக்கிறது. நீங்கள் திரும்பவும் அவரிடம் ஜகாத்து கேட்டு அவரை அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா, அவர் தர மறுத்ததற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஜகாத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அதாவது 2 வருட ஜகாத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு உணர்த்தினார்கள், பெரியப்பா என்பவர் ஒரு மனிதரது தந்தையின் சகோதரர், தந்தையிலிருந்து பிரிந்த ஒரு கிளை, ஒரு பிரான்ச் என்று சொன்னார்கள். அதாவது இதுக்கு 2 காரணத்தை விளக்கத்திலே இமாம்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அவர் ஏற்கனவே அவரிடம் இருந்து நாங்கள் 2 வருடத்துக்கான ஜக்காத்தை பெற்றுவிட்டோம், கடனாக பெற்றிருக்கிறோம். அதாவது ஜக்காத் 1 வருடம் கழிந்து கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். சில போது அந்த வருடம் கழிவதற்கு முன்னாலும் அந்த ஜக்காத்தை ஒருவர் கொடுக்க முடியும். இந்த வகையில் 2 வருட ஜக்காத்தை நாங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டோம். எனவே திரும்பவும் அவரிடம் நீங்கள் கேட்டு அவர் மறுத்தது நியாயம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த வருடம் ஜக்காத்தை அவர் தருவதற்கு தடையாக அவருக்கு சில தேவைகள் இருக்கின்றன. எனவே அவர் கொடுக்க மறுத்ததற்கு நியாயம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று விளக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் நாங்கள் அந்த ஹதீஸிலே படித்தது. இன்று நாங்கள் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், அதுவும் ஜகாத் அறவிட செல்கின்றவர்கள் ஊழல், துஷ்பிரயோகம் போன்றவற்றிலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்ற ஹதீஸ். وعن أبي حميد الساعدي رضي الله عنه قال استعمل النبي صلى الله عليه وسلم رجلا من الأزد
யுகாலு லஹு இப்னுல் லுத்பிய்யா அல சதகதி. அஸ்து கோத்திரத்தைச் சேர்ந்த இப்னு லுத்பியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை ஜக்காத்துக்கு பொறுப்பாக ரசூலுல்லாஹ் நியமித்தார்கள். ஜக்காத்தை அறவிட்டு வருவதற்கு பொறுப்பாக நியமித்தார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், ஜக்காத் பெற தகுதியானவர்களிலே 8 கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஆமிலூன அலைஹா என்று குர்ஆன் சொல்லுது. ஜக்காத்தை வசூலிப்பவர், அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. இப்படி ரசூலுல்லாஹ் அவரை அனுப்பிய பொழுது அவர் ஜக்காத் பொருட்களை சேகரித்து கொண்டு வந்தார். ஃபலம்மா கதிம கால ஹாதா லக்கும் வஹாதா உஹுதிய லி. இந்த பொருட்கள் உங்களுக்குரியது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பினார்கள், எனவே இது அரசாங்கத்துக்குரியது, உங்களுக்குரியது என்றால் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றார், இது உங்களுக்குரியது. வஹாதா உஹுதிய லி, இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று சொன்னார். ஃபஹதப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹமிதல்லாஹ் வஸ்னா அலை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை பாராட்டி ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஹுத்பா, ஒரு பிரசங்க மாதிரி ஒன்று நிகழ்த்தினாங்க. சும்ம கால அம்மா பஅத். அம்மா பஅத் என்று சொன்னதன் பின்னால், உங்களுக்கு தெரியும் ஹுத்பா பிரசங்கத்திலே ஹதீபுகள் ஹம்து ஸலவாத் சொன்னதுக்கு பின்னால அம்மா பஅத் என்ற சொல்ல பாவிப்பாங்க. அம்மா பஅத்ண்டா ஹம்து ஸலவாத் சொல்லியதன் பின்னால். அப்ப என்ன சொல்றாங்கண்டா, ஃபஇன்னி அஸ்தஅமிரு ரிஜாலன் மின்கும் அலா உமூரின் மிம்மா வல்லானி அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு ஒப்படைத்த சில பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக உங்களில் சிலரை நான் நியமிக்கின்றேன். ஃபயஅதி அஹதுஹும் ஃபயகூலு ஹாதா லக்கும் வஹாதிஹி ஹதியத்துன் உஹுதியத் லி. அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் ஒருவர் சொல்றார், இது உங்களுக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று. ஃபஹல்லா ஜலஸ ஃபீ பைத்தி அபீஹி அவ் பைத்தி உம்மிஹி ஃபயன்துரு அயுஹ்தா லஹு அம்லா. அவர் தனது தாய் தந்தையருடைய வீட்டில் இருந்திருக்கலாம் அல்லவா, இருந்து கொண்டு தனக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறதா இல்லையா என்று அவர் பார்த்திருக்க முடியுமே. வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கை வசம் என் ஆத்மா இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யௌஹுது அஹதுன் மின்ஹும் ஷைஅன் இல்லா ஜாஅ யௌமல் கியாமா யஹ்மிலுஹு அலா ரகபதிஹி. உங்களில் யாராவது ஒருவர் ஜகாத் பொருளை கையாடினால் அல்லது அபகரித்து கொண்டால் அவர் மறுமையிலே தனது தோல் புயத்தில் அதை சுமந்து கொண்டு வருவார். அது எந்த பொருளை அபகரிச்சிருந்தாலும் திருடியிருந்தாலும் அதை சுமந்து கொண்டு வருவார். சுமந்து கொண்டு வர பொருளை பத்தி சொல்றாங்க. இன்கான பகீரன் லஹு ருகாஉன் அவ் பக்கரன் லஹு ஹுவாருன் அவ் ஷாத்துன் தைஅரு. அவர் சுமந்து கொண்டு வாரது ஒட்டகமாயிருந்தால் அது கத்தி கொண்டு இருக்கும். அது சுமந்து கொண்டு வாரது ஒரு மாடாக இருந்தால் அது மாடு போல கத்தி கொண்டிருக்கும். அவர் அபகரித்தது ஒரு ஆடாக இருந்தால் ஆடும் கத்தி அவரை காட்டி கொடுக்கும். ثم رفع يديه حتى رأينا أفرتي بطيه ثم قال اللهم هل بلغت اللهم هل بلغت متفق عليه. பிறகு தங்களது 2 கையையும் மேலே உயர்த்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வெண்ணிறமான கக்க பகுதியை நாங்கள் பார்க்கின்ற அளவுக்கு கையை உயர்த்தி சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த செய்தியை நான் எத்தி வைத்து விட்டேனா, இந்த செய்தியை எத்தி வைத்து விட்டேனா என்று அந்த ஹுத்பாவை முடிச்சாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாரி. அப்ப இந்த ஹதீஸ்ல இந்த ஹதீஸோட இமாம் ஹத்தாபி அவங்களோட அறிவிப்புல இதே கருத்து ஒரு வரியாக ஒரு சுருக்கமா சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லா ஜலஸ ஃபீ பைத்தி உம்மிஹி அவ் அபீஹி ஃபயன்துர அயுஹ்தா இலைஹி அம்லா. இந்த மனிதர் அவருடைய தாய் தந்தையருடைய வீட்டில் இருந்திருக்கலாமே, அவருக்கு அந்த பொருள் ஹதியாவா கிடைத்திருக்கிறதா
அல்லது அது அரசாங்க சொத்தா வந்ததா என்று அவர் அங்கே பார்த்திருக்கலாம் என்று சொன்னார். இப்போ இது ஒரு நீண்ட ஹதீஸ். இதுல என்ன நாங்க படிக்கிறோம்டா, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்தை வசூலிப்பதற்காக ஒருவரை நியமிக்கிறார். அது ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அரசாங்கம் இருந்தால், ஒரு ஹலீஃபா இருந்தால் அவர் அதை நேரடியா நியமிப்பார். அல்லது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஹலீஃபாக்கள் அவரை நியமிப்பாங்க. வெங்கட காலத்துலலாம் அப்படி இஸ்லாமிய அரசாங்கம் இல்லை. அதை ஜக்காத் நிதியம் அல்லது பைத்து ஜக்காத் அப்படியான ஒருவரை நியமிக்கலாம். சரி என்றால் தொழுகையை போல ஜக்காத் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகையோடு சேர்த்து ஜக்காத் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதால தொழுகை ஜமாத்தோட நடத்துறது எந்த அளவு அவசியமோ அதே போல ஜக்காத்தை கூட்டாக சேர்க்கிறது அவசியம். ரெண்டையும் பிரிச்சு பார்க்க இயலாது. அப்படி யாராவது பிரிச்சு பார்த்தா அவங்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன் அபூபக்கர் எல்லாம் சொன்ன வரலாறும் இருக்குது. எனவே அந்த நிதியத்தால ஒரு ஆளை நியமிப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நியமிச்சவர் இப்னு லுத்பியா. இவர் போய் ஜக்காத்தெல்லாம் அறவிட்டுக்கிட்டு வந்து சொல்றாரு, இது ஜக்காத்தாக உங்களுக்கு கிடைச்சது, இது கவர்மெண்ட்டுக்குள்ள சாமான், இது எனக்கு ஹதியாவை தந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எழும்பி ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில இன்னார் இப்படி சொல்றாருன்னு சொல்லாம படற்கையில பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தி பேசுறது குறவு, படற்கையில தான் பேசுவாங்க. யாரு குற்றம் செஞ்சாலும் இப்படி செய்திருக்கலாமே, அவர் இவ்வாறு செய்தவருக்கு சொர்க்கம் உண்டு, அவ்வாறு செய்தவருக்கு நரகம் உண்டு, படற்கையில தான் பேசுவாங்க. அப்ப இங்க சொல்றாங்க எப்படின்னா, நான் சில பேரை அல்லாஹ் தந்த பொறுப்புக்கு தான் அவங்கள நியமிக்கிறேன், இது என்னோட பொறுப்பு இல்லை. ஜக்காத்தை அதாவது தனவந்தர்களும் பெறுவீராக என்று அல்லாஹ் தந்த ஓர்டர் எனக்கு குர்ஆன்ல வருது. ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவங்களோட சொத்துல இருந்து ஜக்காத்தை நீர் பெற்றுக் கொள்வீராக. அப்ப அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் வசூலிக்கிறவங்க நியமிச்சு தான் அதை செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தந்த பொறுப்புக்கு நான் சிலரை நியமிக்கிறேன். அப்படி போனவங்கள ஒரு ஆள் சொல்றாரு, இது எனக்கு ஹதியாவா கிடைச்சது, இந்த சாமா உங்களுக்குரியது. அப்ப இங்க என்ன விஷயம் சொன்னா, அரச உத்தியோகத்துல ஈடுபடுறவங்க அதுல லஞ்சம் ஊழல் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அரச கருமத்துல ஈடுபடுற நேரம் தெளிவாக அவங்களோட நிலைப்பாடு இருக்கும். அப்ப உங்களை நான் கவர்மெண்ட் ஜாபுக்கா நியமிக்கிற நேரம் நீங்க சொல்றீங்க, மக்கள் இதை எனக்கு சந்தோஷமா தந்தாங்க, எங்கட காலத்துல சொல்றது போல சந்தோஷமா கவனிச்சாங்கன்னு சொல்ற அந்த மாதிரி இது உங்களுக்கு தந்தாங்கன்னு சொல்றது அது ஹராமான ஒரு பேச்சு. நீங்க உங்களுக்கு ஹதியா வேணுமா, நீங்க வீட்டுல இருங்க, மக்கள் வீட்டுல தருவாங்க. ஹதியாங்கிறது எதிர்பார்க்காம மக்கள் தாரது. நாங்க எதிர்பார்க்க கூடாது. அன்பளிப்போ நன்கொடையோ சரி, அவங்க தந்தா அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கவர்மெண்ட் தொழில அதாவது அரச உத்தியோகத்தர போய்கொண்டு இத சொல்றீங்கன்னா அது ஹராம். எனவே நீங்க வீட்டுல இருந்தா வீட்டுல கொண்டு தருவாங்க, அப்ப எங்களுக்கு விளங்கி போயிடும். வீட்டுல கொண்டு தந்தா அது உங்களுக்கு உள்ளது, அது கவர்மெண்ட்டுக்கு உள்ள சாமா இல்லை. எனவே மிக கண்டிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிச்சுட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்க, அப்படி எந்த பொருளையும் யாரும் எடுக்கவானா, எடுத்தா மறுமையில தோல்ல சுமந்துகிட்டு வரணும். அது கத்தி கத்தி காட்டு கொடுக்கும் கோடானு கோடி மக்களுக்கு மத்தியில. உங்களுக்கு தெரியும், மறுமையில கோடானு கோடி மக்கள் எழும்பி நிக்கிற நேரம் இந்த ஆடு மாடு ஒட்டகம் என்கிறது சத்தம் போட்டு கத்தும். ஏன்னா அவர் சுமந்து கொண்டு வருவார். அந்த கத்துற சத்தம் என்னன்னா, எனக்கு அநியாயம் செஞ்ச மனுஷன் தான் இவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி போட்டு கையை உயர்த்தி அல்லாஹ்ட்ட பாரம் சாட்டிட்டாங்க. யா அல்லாஹ், சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நான் சொல்லிவிட்டேனா யா அல்லாஹ், எத்தி வைத்து விட்டேனா யா அல்லாஹ்ன்னு கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட. நிச்சயமா அல்லாஹு தஆலா அதுக்கு ஆம் என்று தான் சொல்லிப்பான். அப்படியான ஹதீஸ்ல வரையில, ஏன் அவங்க நெருங்கி அடியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இப்ப நாங்க பார்க்கிறோம், எங்கட நாட்டுல நிறைய கைது நடவடிக்கைலாம் நடக்குது. ஏனென்றால் இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கிற நேரம் ஊழல் லஞ்சம் துஷ்பிரயோகம் செஞ்சால்களை
குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து விசாரிச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. சரி, சல்லல்லாஹு அன்றைக்கு சொல்லி போட்டாங்க, நீங்க அரச உத்தியோகம் செய்யற நேரம் தெளிவா, இப்போ உதாரணமா ஒரு நீதிபதியை ஏன் சந்திக்க இயலாது? வீட்டுல போய் நீதிபதியை போய்த்து அவர் ரெசிடென்ஸ் செய்கிறார், இந்த கோட்டை நாங்க போய் சந்திக்கலுமா? இயலாது. அது நீதித்துறைங்கிற தனி சுவாதீனம் இயங்கணும். சரி, அவருக்கு அவரை சந்திக்கிறது, அவருக்கு நன்கொடை கொடுக்கறதெல்லாம் தடை செய்யப்பட்டது. ஏண்டா அதனால அவருடைய நீதி வலுவும், அது வலுவி போயிடும். எனவே மிச்சம் கவனமாக அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதியா கொடுத்தாங்க. அவர் வானாண்டார். வானாண்டு சொன்னாங்க, நீங்க எதிர்பார்த்து ஆசையோட எதிர்பார்த்து இருந்தா தான் அது கூடாது. இது நான் உங்களுக்கு ஹதியா தர எடுங்கன்னு சொல்லி. அப்ப எனக்கு கிடைக்கும், எனக்கு மக்கள் வந்து தருவாங்க, என்னை எதிர்பார்க்கிறது, ஆசையோடு இருக்கிறது, இதுதான் கூடாது. எனவே இந்த மனிதர்கிட்ட அப்படி ஒரு தன்மை இந்தி. எனவே தான் சொல்றது, எனக்கு ஹதியாவா கிடைச்சது, இது கவர்மெண்ட்டுக்கு தந்ததுன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிச்சாங்க. நீங்க அரச கருமத்தில் ஈடுபடுற நேரம் இந்த விளையாட்டு இல்லை. உங்களுக்கு சந்தோஷம் தரணுமா, உங்கள் மீது மக்கள் மஹப்பத் ஆகிக்கிறாங்களா, உங்களை நல்ல மனுஷன் கருதுறாங்களா, அவங்க உங்களோட வீட்டுல வந்து தரட்டும். கவர்மெண்ட் ஜாபுக்கு போன இந்த வேலை செய்யாதீங்க. அது ஒரு ஊழலாக இருக்கும், துஷ்பிரமைக்கும், அது லஞ்சமா மாறும் என்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தாக இருக்கும். وعن عدي بن عميرة قال قال رسول الله صلى الله عليه وسلم من استعملناه منكم على عمل. இதே கருத்துல மற்றும் ஒரு ஹதீஸ் வரும். அதி இப்னு அமீரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் நாங்கள் ஒரு பணிக்கு, ஒரு கடமைக்கு யாரை நியமிக்கிறோமோ, அதாவது இங்க ஜகாத்துக்கு யாரை நியமிக்கிறோமோ, فَكَتَمَنَا مِخْيَةً فَمَا فَوْقَهُ كَانَ غُلُولًا يَأْتِي بِهِ يَوْمَ الْقِيَامَةِ ரவாஹ் முஸ்லிம். அப்படி நியமிச்ச பிறகு அவர் ஊசி அல்லது அதைவிட அற்பமான பொருளை எங்களிடம் மறைத்து விட்டால், மக்கள் ஜக்காத்தை கொடுக்குறாங்க, அந்த ஜக்காத் பொருளை என்னட்ட வந்து தெளிவா சொல்லி தராம ஒரு மறைச்சிட்டாருன்னு சொன்னா, அதை எடுத்துட்டாருன்னு சொன்னா, அந்த மனிதர் மறுமை நாளில் அதை திருடிய நிலையில், மோசடி செஞ்சு திருடிய நிலையில் வருவார். அதை எடுத்துக்கிட்டு தான் வருவார். எந்த ஊசி, அதை விட அற்பமான பொருளை கூட அவர் எடுத்துக்கிட்டு மறுமையில வருவார். அந்த பொருள் காட்டி கொடுக்கும், இவர் துனியாவில் இந்த அரச பணியில் ஈடுபட்ட நேரம் இதை திருட்டு வேலையை செஞ்சுக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னைய காலத்துல, நபிமார்கள காலத்துல அல்லாஹு தஆலா அதை நேரடியா காட்டி கொடுத்தான். சரி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தான் தான் வஹி இறங்கினா தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். மற்றபடி எதுவுமே தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு மறைவானவை பற்றிய அறிவு இல்லை. சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்து காட்டி கொடுத்தாலே தவிர மறைவான பற்றிய அறிவு அவங்களுக்கு இல்லை. அது குர்ஆனே தெளிவா சொல்லு. இப்ப ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு நபின்னு தான் ஒரு ஹதீஸ். யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் கிடைத்த பொருட்கள், கனிமத் பொருட்களை அந்த காலத்துல போராடின போராளிகளுக்கு அது ஹராம். யுத்தத்துக்கு போற முஜாஹிதுண்டு அதை எடுக்கல, அது ஹராம். அப்ப என்ன நடக்கும்னா, அந்த யுத்தத்துக்கு கிடைச்ச காபிர்கள் விட்டுட்டு போட்டுட்டு போன பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு வைப்பார் அந்த நபி. திடீர்னு நெருப்பு வந்து பிடிச்சி எரிச்சு போடும். நெருப்பு எரிக்குதுண்டா அது விளக்கம் என்னண்டா, அந்த கனிமத் பொருள்ல யாரும் கையாடல் செய்யல, களவெடுக்கையில, அபகரிக்கையில, திருடையிலன்னு அர்த்தம். ஒரு முறை பாக்குறாங்க நெருப்பு பிடிக்காம இருக்குது. அப்ப அந்த நபிக்கு விளங்கிச்சுது, ஏதோ ஒரு பொருள் ஒரு போராளியால அபகரிக்கப்பட்டிக்குது, திருடப்பட்டிக்குது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அந்த நபி யாரு திருடினீங்க? அப்ப யாரும் சொல்ல இல்லை. அப்ப வந்து எல்லாரும் என் கையில சத்தியம் செய்யுங்கன்னு சொன்னார். சத்திய வாக்கு சொல்லுங்க, நான் எடுக்கையில. இப்படி எல்லாரும் வந்து சொல்லிட்டு போற நேரம் ஒரு ஆள்
அந்த நபியில கை மீது வச்சு சத்திய வாக்கு எடுக்கிற நேரம் கை அந்த நபியில கையோட ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. கை பார்த்தா அவர் தான் எடுத்து இருந்தார். பிறகு அவரு ஒரு போராளிகள் போடுற முகக்கவசம், அதாவது அதோட வடிவம் எப்படி இருந்தா ஒரு எருமை மாட்டுட தலை, சரியா, எருமை மாட்டுட தலை, அதாவது தங்கத்தால செஞ்ச கவசம், தங்கத்தால செஞ்ச போர் கவசத்தை தான் அவர் எடுத்து அதுக்கு அதை கொண்டு போய் அதுல போட்டதுக்கு பிறகுதான் நெருப்பு வந்து அப்படி எரிச்சு விட்டு. இது அந்த காலத்துல அல்லாஹுடைய நியதி. சரி, ரசுல்லாவுக்கு அல்லாஹு தாலா அதை ஹலாலாக்குதான். அப்ப ரசுல்லா பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப இதுதான் அந்த காலத்து அல்லாஹ்வோட நியதிக்கும் ரசூலுல்லாஹ்வோட காலத்து நியதி. அப்ப ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரு என்ன வேலை ரகசியமா செய்யறாங்கன்னு தெரிய வராது. அல்லாஹ் காட்டி கொடுத்தா தெரிய வரும். உதாரணமா ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற சஹாபி மக்காவை நோக்கி ரசூலுல்லாஹ் படையெடுக்கிற செய்திய ஒரு பெண்ணிடம் ரகசியமா கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பி விட்டார். ஒரு சஹாபி, நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு சஹாபி. அந்த கடிதம் அவட கொண்டையில இது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வகை அறிவிக்கிறாங்க, நீங்க உங்களோட படையெடுப்பு சம்பந்தமான ரகசிய செய்தி ஒரு பெண்ணின் கூந்தலுக்குள் வைக்கப்பட்டு மக்காவுக்கு அனுப்பப்படுவது, உடனே நீங்க அதை தடுத்து நிறுத்துங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 சஹாபி அனுப்புறாங்க. நினைக்கிறேன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு 2-3 சஹாபி அனுப்பி அவளை மறிச்சு அவளை அச்சுறுத்தி, அவள் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா நீ தராட்டி வேற மாதிரி நடக்குன்னு சொன்ன கொடுத்தா பார்க்க கொண்டையில இருந்து. இப்போ இது எப்போ தெரிய வந்ததுன்னா ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் அறிவிச்சதுக்கு பிறகுதான். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டும் கோபவசத்தோட அவர் எனக்கு தாங்க அவரை தலையை வெற்று என்று சொன்னாங்க. இந்த ஒரு ராஜ துரோகம் ஒன்று செஞ்சுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமரே உங்களுக்கு தெரியாதா அவர் பத்ரு சஹாபின்னு, பத்ரு யுத்தத்துல கலந்தவங்க கொண்டவங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டானுங்க, உங்களுக்கு தெரியாதா என்று அப்ப கேட்டாங்க. ஏன் இந்த வேலையை செஞ்சீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு துரோகம் செய்யணும்னு எந்த நோக்கம் எனக்கு இருந்ததில்லை. நீங்க படையெடுப்பு மேற்கொண்டா என்னோட உறவினர்கள் அங்க தாக்கப்படுவாங்க. யுத்தம்டா எல்லாரும் தாக்கப்படுவாங்களே, ஆகவே அவங்கள முன்னெச்சரிக்கையா இருக்க சொல்லித்தான் இந்த செய்தியை அனுப்புனா அவர் சொன்னார். எல்லாம் மன்னிச்சாங்க. இதுல பல பாடங்கள் இருக்குது. அதாவது எப்படாண்டு நாங்க சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்குது, யாராவது ஒரு நல்ல மனுஷன், கண்ணியமான மனுஷன் ஏதாவது ஒண்ணு செய்யங்காட்டி பார்த்துக்கிட்டு அவனை அப்படி தள்ளுறது பின்னுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஊருக்கும் சமூகத்துக்கும் இடமைக்க பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி செஞ்ச பெரிய குற்றத்தை கூட மன்னிச்சாங்க. சரி, அது எங்கட சமூகத்துல அது இல்லை. நல்ல ஒரு கண்ணியமா செஞ்சு ஏதோ ஒரு மனுஷன் வகையில தவறு நடக்கும், அதை பெருசாக்கி அவரை இனி சமூகத்துக்கே வர விடாம ஆக்குற வேலையைத்தான் எங்கட சமூகத்துல செய்வாங்க. இன்னைக்கு அதான் கூட அவரை பங்களிப்பு அதோட முடிச்சு. சரி, எந்த அளவுக்குன்னு சொன்னா பழைய ரசூலுல்லாஹ் மிம்பர் நீந்து, அந்த மிம்பர் எப்படின்னா ஈச்சங்கட்டை, இந்த சில நேரம் நீங்க பாப்பீங்க அந்த இறைச்சி கடையில இறைச்சி வெட்டுறதுக்கு வச்சுப்பாங்க கட்டை மாதிரி, ஒரு கட்டையில சாஞ்சிக்கிட்டு தான் அவங்க மிம்பர் கொத்துபா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பல அறிவிப்புகள் வருவது, இதை பார்த்துக்கிட்டு இந்த சஹாபி இதை பொறுக்கையில் ரசூலுல்லாஹ் அப்படியேமா கொத்துபா செய்யணும்னு அவங்க ஒரு புதிய மிம்பர் ஒன்று செஞ்சு தாருன்னு சொல்லி அதை செஞ்சு கொடுத்தார். இப்ப ரசூலுல்லாஹ் புதிய மிம்பருக்கு மாற போறாங்க. மாறுற நேரம் அந்த பழைய மிம்பர் சின்ன பிள்ளை மாதிரி அழ தொடங்கிச்சு. புகாரில வர ஹதீஸ். எப்பவுமே ஒரு சடப்பொருள் அழாதே, சின்ன பிள்ளையோட சத்தம் கேட்டுன்னு பார்த்தா அது அழு. ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல கையை வச்சு தடை விட்டான். ஹதீஸ்ல வருவது, ரசூலுல்லாஹ் அப்படி தடவா விட்டால் மறுமை நாள் வரைக்கும் அது அழுது கொண்டே இருந்திக்கும் சொல்லி. அப்ப அந்த மிம்பரை என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? பழைய மிம்பரோட சேர்த்து கட்டி வைக்க சொன்னாங்க. அதை தூக்கி ஒரு ரூம்ல தூக்கி வீசுங்க, எங்கேயா கொண்டு போடுங்கன்னு சொல்ல இல்லை.
இது மிம்பர் கதை மட்டும் இல்லை. இது என்ன விஷயம்டா, ஒரு புதிய நிர்வாகம், புதிய தலைவர் வந்தா ஏற்கனவே பழைய நிர்வாகிகள் தலைவர்களை அனுசரித்து நடக்கணும் என்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க. இப்போ அப்படித்தானே, புதுசா வந்தா ஒரு சேர் வந்தா ஸ்கூலுக்கு கிளாஸ்ல போய் கேட்பாரு, என்ன தம்பி படிச்சீங்க? ஒண்ணுமே படிக்கலன்னு பழைய சேரை போட்டு கொடுக்கறது தான். எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்திருப்பாரு, அவர் என்ன சார் ஒன்ன படிச்சு தரையில்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நிர்வாகங்களும் புதுசா வந்துட்டா பழைய நிர்வாகம் நீங்க எங்கேயும் பாருங்க, பழைய நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாகி எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா ரசூல்லா பழைய மிம்பரை புதிய மிம்பரோட சேர்த்து வைங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட பரந்த மனசு இருந்தது நாங்க பார்க்கணும். சரி, இன்ஷா அல்லாஹ் நாங்க தொடர்ந்து வருகின்ற வாரங்கள்ல ஜக்காத்தோடு சம்பந்தமான ஹதீஸை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த புத்தகத்துல இமாம் ஆரம்பத்துல பதிவு செஞ்சுக்கிறதெல்லாம் எப்படின்னா, ஜக்காத்தை பெறுகின்றவர் ஜக்காத்தை கொடுக்கின்றவர்களுக்கு இடையில உள்ள உறவு எப்படி இருக்கணும் சம்பந்தமா தான் அதை பதிவு செஞ்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகின்ற வாரங்கள்ல அதை நாங்க படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு